Hi friends. நீங்க வந்து 14th ஜூன் ஃப்ரைடே. Okay friends. இன்னியோட vlog தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. இன்னைக்கு என்ன vlogனா நைட் டின்னர் vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம். இன்னைக்கு வந்து சப்பாத்தி அண்ட் பாலக் பன்னீர். அதுதான் இன்னைக்கு செய்ய போறோம் டின்னருக்கு. இந்து உப்பு, தேவையான அளவு உப்பு. இதை முதல்ல நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா சேர்கிற மாதிரி முதல்ல பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சூப்பராக இருக்குது. 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சூப்பராக பைண்ட் ஆகி வந்துடும். நல்லா அந்த ஈரம்லாம் இழுத்து ஈவனாக ஊறிடும். அப்போ நம்ம போடும்போது வந்து சூப்பராக சாஃப்டாக வரும் சப்பாத்தி. நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். வெள்ளிக்கிழமை உப்பு கொட்டினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாகவே வந்து இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை டைமில் ரொம்பவே காலி ஆகிடும் உப்பு. ஏதாச்சும் அமையும், சரி கொட்டிக்கோ அப்படின்னு கொட்டிக்குவேன். இந்த 2 குட்டி ஜாடி வந்து இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு இங்கே வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெரிய ஜாடி மேலே வைக்க கஷ்டமாக இருக்கும். அதில் குட்டி ஜாடி. இது வந்து இந்து உப்பு ஃப்ரெண்ட்ஸ், அதால் பிங்காக இருக்குது. என்ன ஜாடியில் போட்டது கலர் ஆயிடுச்சான்னே போகிறீங்க. வச்சுக்கிறேன். போதும். இது தண்ணி வச்சாச்சு. கீரை வந்து நல்லா அலசி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாலக் பன்னீர் வந்து நிறைய பேருக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றத டிப்ஸ் தான் இது. தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம கீரை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே நம்ம போட வேணாம். நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம்னா சூடு ஏற ஏற கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கீரையை வந்து நல்லா வேக வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சுடு தண்ணியில் வந்து போட்டு ஜஸ்ட்டு அதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அப்போ எடுத்துடணும். எப்படின்னா வந்து நம்ம போட்டு உடனே எடுக்கிற மாதிரி தான். ஃபுல் பாயில் பண்ணக்கூடாது. நல்லா நம்ம கீரை இப்போ கடையலுக்கெல்லாம் வந்து நல்லா வேக வைப்போம்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோம்னா கலர் மாறும். நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகாது. அது இல்லாமல் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன், அது அப்புறமா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாலக்கீரை. சப்போஸ் பாலக்கீரை நீங்கள் கிடைக்கலனா வசலக்கீரையை நீங்கள் போட்டுக்கலாம். நமக்கு வந்து பாலக்கீரை நிறையவே கிடைக்குது, அதால் நான் பாலக்கீரையை வாங்கி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு டிப்ஸு உங்களுக்காக நான் சொல்கிறேன். கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் அப்படி போட்டுட்டு அப்படி லைட்டாக திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். நமக்கு கீரை வந்து நல்லா இந்த பசுமை ரொம்ப பச்சை தன்மை இல்லாமல் கொஞ்சம் மாறும். அந்த டைமில் உடனே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா வந்து திரும்ப நம்ம அரைச்சி இன்னொரு கொதி விடுவோம். நம்ம சமைக்கும் போது வந்து இது வந்து அரைக்கிறதுக்காக தான் நம்ம இதை முதல்ல ரெடி பண்ணுறோம். இதை அரைச்சிட்டு திரும்ப கொதி விடுறதுனால அதில் கொஞ்சம் வெந்துடும். கீரை ரொம்ப வேகணும்னு ஒன்றும் இல்லை. அப்போது திரும்ப வேக வைப்போம். இப்போ ஜஸ்ட்டு வேக வச்சு எடுத்துட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரொம்ப வேகவும் இல்லை, சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிற அளவுக்கு தான் நமக்கு. நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா காலிஃப்ளவர் நம்ம பண்ணுவோம்ல அந்த மாதிரி சும்மா லைட்டாக வெந்ததும் நிறுத்திடலாம். இது என்ன பண்ணுறோன்னா ஐஸ் வாட்டர்லேயும் போடலாம், இல்லை சில்லு தண்ணியிலையும் போட்டுடுங்க. நம்ம நூடுல்ஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஏன்னா வந்து இது இப்படியே நம்ம வடித்து வச்சோம்னா கலர் மாறும். அந்த சூடுக்கு வந்து கலர் மாறும். அதால் இந்த ஸ்டெப்பு நம்ம பண்ணுறோம்.
இது வந்து நார்மல் வாட்டரில் நம்ம போட்டுக்கிறோம், சுடுதண்ணியிலேருந்து எடுத்து. ஐஸ் க்யூப் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு கூட போடலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில்லு தண்ணியிலேருந்து எடுத்து இதில் 2 சின்ன பச்சை மிளகா, தாளிப்புலையும் கொஞ்சம் போட போகிறேன், அதில் சின்ன சின்ன பச்சை மிளகா. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். குறைன்னு அரைக்காதீங்க, நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 2 பூ மட்டும் போடுறேன், நிறைய போடாதீங்க. அதுக்கப்புறம் சீரகம், இஞ்சி பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய போடாதீங்க. இப்போ வெங்காயம், இன்னொரு இதுவும் சொல்கிறேன் நான், இன்னொரு டிப்ஸும். கீரை குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வெங்காயம் தக்காளி போட்டாலும் வந்து கீரையோட டேஸ்ட் இல்லாமல் போயிடும். நமக்கு நம்ம சாப்பிடும்போது வந்து அதோட டேஸ்ட்டு தான் நிறைய இருக்கணும். மசாலா டேஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னா கீரையோட டேஸ்ட்டு வெளியே வராது. அதில் வந்து மசாலாவும் கம்மியாக போடணும், மசாலாவங்களும் கம்மியாக தான் சேர்க்கணும், வெங்காயம் தக்காளியும் கம்மியாக தான் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இதிலே வந்து ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கிறேன். ஏற்கனவே கீரையில் வந்து 2 சின்னதாக 2 போட்டிருக்கிறேன், இப்போ ஒரு 2 சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா வதங்கட்டும், தக்காளியில் நல்லா மேஷ் ஆகிட்டோம். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகா பொடி, ஏற்கனவே க்ரீன் சில்லி இருக்குது, 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா பொடி சேர்த்து, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீரையிலையும் தண்ணி இருக்கும், அதில் இந்த மசாலாலாம் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா கீரை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு, மசாலாலாம் வந்து இந்த பச்சை வாசம் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முதல்லையே வந்து கீரை ஊற்றிட்டோம்னா நல்ல கலர் மாறிடும். அதால் தான் நான் மசாலாலாம் கொஞ்சம் நேரம் வெந்த பிறகும் அதுக்கப்புறம் நான் தனியாக தண்ணி சேர்த்துக்கிட்டு மசாலா வேகட்டும்னு வச்சேன். ஏன்னா வந்து கலர் முதல்லையே நம்ம கீரை ஊற்றினோம்னா மசாலா வெந்து அது எல்லாம் செய்கிறதுக்குள்ளே இது கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிரும். நம்ம மசாலா அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டோம். சும்மா ஜஸ்ட்டு இது வந்து உடனே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். கீரை ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்கும்போது உடனே பன்னீர் சேர்த்துடணும், அந்த மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து ஸ்டெப்பு வர மாதிரி இருக்கும். இது வரையும் ஓகே, நம்ம கொஞ்சம் நிதானமாக பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. இதுக்கு அடுத்து வந்து நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப் பண்ணுற மாதிரி இருக்கும். அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிட்டோம். இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், இப்போயே பார்த்திங்கன்னா நம்ம அந்த மசாலா சேரும்போது கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அதால் தான் ரொம்ப இந்த காஷ்மீரி தூள் அதெல்லாம் போடாதீங்க. கலர் அதிகமாக இது பண்ண இது வந்து
வெளுத்த மாதிரி ஆகிடும், அந்த ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் க்ரீன்லேருந்து. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எங்கள் பசங்களுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பண்ணலாம் தான் பன்னீர் வாங்கினேன் நான் ஆக்சுவலாக. சரி நம்ம ஒரே மாதிரியாக பண்ணுவானேன்ட்டு தான் அது பண்ணிட்டேன். இது வந்து தண்ணியில் கொஞ்சம் அலசி அப்புறம் போட்டுக்கிறேன். இது வந்து தண்ணி நம்ம ஃபில்ட்ரு தண்ணி, கோல்டு தண்ணி ஒன்றும் இல்லை, நார்மல் வாட்டர் தான். இப்போ வந்து இதை அப்படி போட்டுக்கலாம். பன்னீரும் வந்து டைட்டாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாகவே நல்லா இருக்குது. இப்போ கீரை ஊற்றி கொதி வந்ததும் அடுத்த ஸ்டெப் வந்து பன்னீர் போட்டுட்டோம். இப்போ சும்மா ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம நிறுத்திடலாம். நிறுத்தும் போது வந்து நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம். இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதால் தான் நான் நிறைய தண்ணி ஊற்றி மசாலா வேக வைக்கல. ரொம்ப வச்சு கிளற வேணாம், பன்னீர் உடஞ்சிரும். பன்னீர் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம நிறுத்திடலாம். ரொம்ப இதாச்சுன்னா ஹார்டாயிரும் பன்னீர். இப்போ வந்து நம்ம பட்டர் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக பட்டர் சேர்த்துட்டு அப்படி லைட்டாக கிளறி விட்டுடலாம். அழகாக நம்மளோட பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியும் நமக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பு நிறுத்திடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். போதும், எண்ணெய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பு நிறுத்திட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம். நம்ம வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதால் நாங்கள் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா வந்து அடுப்பு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நம்ம பரிமாறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த க்ரீனிஷ் வந்து போகாமல் நம்மளோட பாலக் பன்னீர் ரெடி. பசங்களுக்கு பசியே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பூரி அப்படின்னு கேட்டவுடனே வந்து ஐயோ பசிக்குதே, இன்னுமா செய்யலைன்னு வந்து பார்த்துட்டு போய்ங்கிறாங்க. சுட போட்டுக்கலாம் பசங்க சாப்பிடும்போதுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மாவு என்னமோ எப்பயோ பிசைஞ்சிட்டேன். படிச்சுட்டு இருந்தாங்க. சரி நம்ம ஏன் அதில் போனோம்னா நிறுத்திடுவாங்களேன்றதுக்காக கம்முன்னு இருந்தேன். அவங்களே வந்துட்டாங்க பசிக்குது அப்படின்னு. அன்றைக்கி வந்து சப்பாத்தி போடலான்னு மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் பூரி கொஞ்சம் சப்பாத்திங்கிற மாதிரி போட்டுக்கிட்டோம். மாவு பார்த்தோம்னா சூப்பராக இருந்தது. சரி பூரி கொஞ்சம் போட்டுக்கலாம் பசங்களுக்குன்னு போட்டோம். சரி நமக்குமா அப்படியே ஒன்று போட்டுக்கலாமே அப்படின்ட்டு பூரி கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்சம்னு போட்டாச்சு. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருந்தது. இதுக்கு காம்பினேஷன் நல்லா இருந்தது. சப்பாத்திக்கும் நல்லா இருந்தது, பூரிக்கும் நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.